இன்னும் 5 மாத காலத்திற்குள் தேர்தல் வர இருக்கிறது. தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல் கடந்த 2024ஆம் ஆண்டு சரிபார்க்கப்பட்டது. அதே வாக்காளர்களுக்கும் அதற்கு பிறகு 18 வயது பூர்த்தி அடைந்தவர்களுக்கும் வாக்குகள் கொடுக்க வேண்டியது இந்திய அரசினுடைய கடமை. ஆனால் எஸ்ஐஆர் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ஒவ்வொரு வீடாக சென்று அந்த வீட்டில் இல்லாதவர்களுடைய அல்லது வீட்டில் இருந்து வெளியே சென்றிருக்கிறவர்களுடைய வாக்குகளை பறிப்பதற்காக நடத்தப்படுகின்ற நாடகமாக நாங்கள் இதை கருதி இன்று இதற்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். திமுகவினுடைய அதிகாரிகள் தான் SLO-வாக வருகிறார்கள். இவர்கள் மாற்று கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளர்களுடைய வீடுகளுக்கு சென்று அவர்களுடைய வாக்குகளை பறிப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால் இதை நாங்கள் எதிர்க்கிறோம். வருகின்ற 2026 தேர்தலுக்கு பிறகு இந்த ஒரு எஸ்ஐஆர் திட்டத்தை அவர்கள் கொண்டு வர வேண்டும் அல்லது வாக்கு சரிபார்க்கின்ற ஒரு எண்ணத்தை அவர்கள் உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு வீடுகளுக்காக SLO அதிகாரிகள் செல்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பாதிக்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு விண்ணப்பங்கள் வந்து கிடைத்ததாக இன்னும் எங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் இல்லை.